மூன்று அறிகுறிகள்: பாலியூரியா, பாலிபீஜியா, பாலிடிப்சியான்னு சொல்லுவாங்க. தண்ணி தாகம் அதிகமாக இருக்கும், யூரின் அதிகமாக நமக்கு வெளியேறும், வறண்ட நாக்கு இருக்கும், வறண்ட வாய், தாகம் இந்த மாதிரி நிறையா இருக்கும். இது என்னென்னா மேஜர் சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? நீரிழிவு நோய்க்கு மேஜர் சிம்டம்ஸ் சொல்லுவாங்க. இது பொதுவாக ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இந்த நோய் வந்தால் என்னென்ன நோயெல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, ஹைப்பர் டென்ஷன், அதாவது சர்க்கரை அளவு அதிகரிக்கலாம். அதே போல் நம்முடைய கன்ஜெக்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர், இது அதிகமாக இருக்கும்போது என்னென்னா ஹார்ட் ஃபெயிலியர்ஸ் வரலாம். அதே போல் டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்லுவாங்க. நியூரோபதினா நம்மளுடைய மூளை பாதிக்கப்படலாம். டயபெட்டிக் ரெட்டினோபதி, நம்முடைய கண்கள் பாதிக்கப்படலாம், இதனால் பார்வை இழக்கலாம். டயபெட்டிக் நெஃப்ரோபதி, அது பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிறுநீரகத்தில் பாதிக்கப்படலாம். அதே மாதிரி ஃபுட் அல்சர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்மளுடைய காலில் என்னென்னா புண்கள் ஏற்பட்டாலோ அந்த புண்கள் ஆறாது. பொதுவாக டயபெட்டிக் மிலிட்டிக்கு என்னென்னா அதிக அளவு புண்கள் ஏற்பட்டுச்சுன்னா வராது. இது என்னென்னா பரம்பரையாக வருது.